ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறது நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வல்லுக இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை கொண்டு ஒவ்வொரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்ற அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 469வது குரலாக அமையிருக்கின்றது. பெரும்பாலும் இந்த குரல் தற்போது நிறைய பேருக்கு பொருந்தும் நினைக்கின்றேன். அவ்வாறான ஒரு குரலாகத்தான் அமையிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், நற்றாற்றலுள்ளும் தவறு உண்டவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நற்றாற்றலுள்ளும் தவறு உண்டவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையில் இதற்கு 3 உரைகள், அழகான உரைகள் அமைந்திருக்கின்றன. நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும். நல்ல ஒரு உரையாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஒருவருக்கோ அல்லது யாருக்கோ ஒரு நல்ல காரியங்களை, ஒரு நன்மையை செய்ய போகின்றோமாக இருந்தால் அவருடைய மனநிலைமை அறிந்து அவருக்கு என்ன தேவை என்பதை அறிந்த பிறகுதான் நாங்கள் அவருக்குரிய நன்மைகளை, உதவிகளை செய்ய வேண்டும். அவர் அறியாமல் நாங்கள் செய்வோமாக இருந்தால் அந்த நன்மை கூட அது தீமையாக, தவறாக எங்களை சித்தரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்பதைத்தான் முதலாவது அழகாக சொல்லியிருக்கின்றது. அவருடைய இயல்புகளை அறிந்து அவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர்களும் நற்றாற்றலுள்ளும் தவறு உண்டவரவர் பண்பறிந்தாற்றா கடை என்ற குரலுக்கான அழகான உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையை கூட செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திரும்பி தாக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே யாருக்கு ஒருவருக்கும் நாங்கள் ஒரு உதவி செய்ய போகின்றோம் அல்லது ஒரு சமூகத்துக்கு உதவி செய்ய போகின்றோம், ஒரு பொதுவாக நாங்கள் நல்ல ஒரு செயலை செய்ய போகின்றோமாக இருந்தால் அதனால் பயனடைகின்றவர்களுடைய மனநிலை அறிந்து, அவர்களுடைய தேவை அறிந்து, அவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் அறிந்து எந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்க வேண்டும் எல்லாத்தையும் சிந்தித்த பிறகு நாங்கள் அதை செய்வோமாக இருந்தால் அது நன்மையாக அமையும். இது அனைத்தையும் நாங்கள் அறியாமல் நாங்கள் செய்வோமாக இருந்தால் அந்த நன்மை கூட எங்களை பிழையானவர்களாக திரும்பி தாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்பதைத்தான், தாக்கும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையை கூட செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திரும்பி தாக்கும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் நற்றாற்றலுள்ளும் தவறு உண்டவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் சுருக்கமான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அவரவர் குணநலங்களை அறிந்து செயலாற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையும் அதுதான். 5 விரல்களும் ஒரே போன்று இருக்காது, ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். அதே போன்றுதான் ஒவ்வொருவரும் ஒரே மனநிலையில் இருக்க மாட்டார்கள். ஆகவே நாங்கள் ஒரு நன்மை செய்பவர்களாக, நன்மை செய்ய போகின்றோமாக இருந்தால் ஒவ்வொருவருடைய மனநலங்களையும் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று அறிந்த பிறகுதான் நாங்கள் அந்த நன்மைகளை செய்ய வேண்டும். நாங்கள் எடுத்தாற்போல் எங்களுக்கு விரும்பிய நேரங்களில், விரும்பிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த நன்மையை செய்வோமாக இருந்தால் அது, அந்த நன்மை கூட எங்களை பிழையானவர்களாக சித்தரிக்கக்கூடிய, நாங்கள் ஒரு பிழை செய்து விட்டோம் என்பதை கூட அது எங்களை திருப்பி தாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றது. அதைத்தான் சாலமன் பாப்பையனுடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அவரவர் குணநலங்களை அறிந்து செயலாற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே நற்றாற்றலுள்ளும் தவறு உண்டவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை என்ற குரலுக்கான 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஒரு நன்மை செய்ய போகின்றோமாக இருந்தால் எந்த சந்தர்ப்பத்தில், எந்த இடத்தில், எவ்வாறான நன்மைகளை செய்ய வேண்டும், நாங்கள் நன்மை செய்கின்றவருடைய மனநிலைமை சகலதையும் அறிந்த பிறகுதான் நாங்கள் அந்த நன்மைகளை செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் செய்கின்ற நன்மை கூட எங்களை பிழையானவர்களாக, தவறிழைத்தவர்களாக காட்டிவிடும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் இனிமேலாவது நாங்கள் செய்கின்ற நன்மைகளை நல்லா சிந்தித்து செயற்பட்டு சகல விடயங்களையும் அறிந்த பிறகு எங்களுடைய நன்மைகளை செய்வோம். நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. நற்றாற்றலுள்ளும் தவறு உண்டவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த ஊரில் சந்திக்கலாம்.